ஹாய் ஆல் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் பேக் டு ராபியா குல் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம ரோட் ஸ்டைலில் அண்ட் டீ ஷாப்லாம் செய்கிற மாதிரியான ஒரு பஜ்ஜி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா. ஸோ அதுக்கு வந்து நான் வந்து பஜ்ஜி மாவு வந்து சக்தியில் வந்து எடுத்துக்கேன். நம்ம என்ன பிராண்ட் வேணால் எடுத்துக்கலாம். அது வந்து நம்ம வந்து அரை டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டிருக்கேன். அதில் எல்லாமே இருக்கும், பட் ஸ்டில் எனக்கு கொஞ்சம் ஸ்பைஸ் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டனால நான் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அது வந்து தோசை மாவு யாருமே கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்க. ஆனால் அதில் வந்து ஒரு அரை ஆப்பை இல்லை ஒரு ஆப்பை வந்து இட்லி மாவு தோசை மாவு நம்ம வீட்டில் அரைச்சோம் போல் அதை நம்ம சேர்த்துக்கிட்டோன்னா அந்த ஒரு ஃப்ளஃபியான நல்லா வந்து ஒரு மாதிரி சூப்பராக அந்த டீ ஷாப்லலாம் போடுற மாதிரியான பஜ்ஜி நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் போட்டு சுட்டு பாருங்கள் வீட்டில். அண்ட் கொஞ்சோண்டு சோடா மாவு வந்து போட்டால் போடலாம், நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நம்ம தோசை மாவு போட்டாலே போதுமானதான். ஸோ பேட்டர் செஞ்சு ஒரு பக்கம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் மீன் வைல் அதுக்கு சட்னி வேணும்ல. ஸோ அதுவுமே வந்துட்டு எப்படின்னா, வெங்காயம் தக்காளி 2 வெங்காயம்னா ஒரு தக்காளி, பச்சை மிளகா வந்து நம்மளுக்கு உரப்பைக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா அண்ட் கொத்தமல்லி கருவேப்பிலை இதெல்லாம் வந்து போட்டு கொஞ்சமாக புளி உப்பு போட்டு நம்ம அரைச்சி சட்னி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நல்ல எண்ணெய் வந்து சூடு காஞ்சோடனே 1 பை 1 எல்லா பஜ்ஜியும் நம்ம வந்து போட வேண்டியதுதான். பட் நல்லா வந்து எண்ணெய் வந்து மீடியமான, ரொம்ப ஹையாகவும் காய வேணாம், டக்குன்னு போட்டு தீஞ்சிரும். ஸோ மிதமான ஒரு ஹீட்டில் இருக்கணும். அன்றைக்கி நான் என்னென்ன பஜ்ஜி போட்டேன்னா, வாழைக்காய், உருளைக்கிழங்கு, வெங்காயம், முட்டை பஜ்ஜி அண்ட் பஜ்ஜி மிளகா வச்சு நான் போட்டேன். எல்லாமே ரொம்ப ஆசமாக சூப்பர் டேஸ்ட்டில் இருந்துச்சு. உங்களுக்கு தெரியும் நல்லா வந்து உப்பி வந்திருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் வரும். பட் நம்ம வந்து இன்னும் பெரிய கடாயை வச்சு நம்ம எண்ணெய் ஊற்றினா நம்ம பெரிய வாழைக்காவை போடலாம். பட் நான் வந்து சின்ன ஒரு கடாயில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி போட்டேன். கொஞ்சம் கட் பண்ணிட்டேன், நடுவில் வந்து ஸ்லிட் பண்ணிட்டேன் வாழைக்காவை, ரொம்ப பெருசாக போடலை. ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. ரியலாக சொல்லி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரியே பேட்டர் வந்து கலக்கும் போது தோசை மாவு போட்டுட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இதே மாதிரியே வந்து பஜ்ஜி கிடைக்கும். ஸோ மீட் யூ ஆன் நெக்ஸ்ட் ரெசிபி அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ. ஸ்டே டியூன். தேங்க்யூ. பாய். டாடா.